ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு சேரன் கிட்ட போயிட்டு அண்ணன் இன்னைக்காவது சந்தையாவை வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் முதல் கொண்டு எல்லாருமே வந்து சேரன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்காக சேரன் வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. என்னென்ன இன்றைக்கும் வேட்டை ஷர்ட்டு தானே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கே பாருங்கன்னு இந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே எதுக்குப்பா இப்போது இவ்வளோ விலை போட்டு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பரவாயில்லண்ணே எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிறீங்க, நீங்களும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சேரனு பேண்ட் ஷர்ட்டில் ரொம்பவே அழகாக இருக்காரு. அதுக்கு அடுத்ததா என்னென்ன எதில் போக போகிறீங்க, என்னடா ஆட்டோவில் தான்டா போக போகிறோம், ஆட்டோவில் ஃபஸ்ட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க, அதனால் பைக்கில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. ஆனால் போன இடத்துல ரவுடி பசங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணதுனால நம்ம சேரனுக்கு தலையில் பலமாக அடிபட்டுருது. சந்தையா இருந்துட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நிலாலாம் இருந்துட்டு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க, அப்படிப்பட்டவங்க அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா, தெரியாதில்ல, தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி அங்கே நடந்திருக்குமா, விட்டுடுங்க, ஏதோ அண்ணனுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க, அண்ணன் கூடிய சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தியாவுக்கு எல்லாருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரன் இருந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் ஒரு பக்கம் ரொம்பவே தைரியமாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.